அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய சிறந்த அமல் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய காலத்தில் எங்களுக்கு நிறைய தேவைகள், பிரச்சினைகள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறினால் நன்றாக இருக்கும், அப்படி மாறினால் நன்றாக இருக்கும். அதற்காக நாம் என்ன என்ன செய்யலாம் என்று நாம் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் நிறைய அமல்களை செய்து பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவே கூறுகிறான், நீங்கள் இந்த நேரத்தில் கேளுங்கள், நான் நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று. அதுதான் தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு உங்கள் தேவைகளை குறித்து அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்களுடைய விதியை மாற்றியமைக்க துஆ கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் விதியை மாற்றியமைப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகையை தொழ நீங்கள் சோம்பரப்படாமல் நீங்கள் இருந்தால் உங்கள் விதியை மாற்றியமைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை பெண்ணுடைய விதியை அல்லாஹ் மாற்றியமைத்தான். தஹஜ்ஜத் தொழுகை மூலமாகத்தான் அல்லாஹ்விடம் உதவி கேட்டார்கள். அப்படியான அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எந்தளவு அதிசயத்தை நிகழ்த்தியது என்றால், ஒரு பெண் இருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம்தான். அவர்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு நிறைய கடன் பட்டார்கள். ஆனால் அவருடைய கணவர் மட்டும்தான் தொழில் செய்கின்றார். குடும்பம் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போய்கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவளுடைய கணவன் ஒரு விபத்தொன்றில் சிக்கி அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்படுகிறார். அப்படியே அதிலிருந்து அவளுடைய கணவனை மீட்டெடுத்து பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு உணவுக்கு கூட மிகவும் கஷ்டப்படுகிறார். அவளுக்கு உதவியாக நிற்கக்கூட யாருமே இல்லை. இதிலும் அதிகமான கடன்கள் இருக்கிறது. கடன் கொடுத்தவர்கள் அதை மீள கேட்கின்றார்கள். இவ்வாறான ஒரு கடினமான சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. இப்படித்தான் அவள் தஹஜ்ஜத்துடைய நேரம் எழும்பி தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு இஸ்திக்ஃபாரை 1000க்கும் மேல் ஓதினாள். பாருங்கள், அவள் குறைவாக ஓதவில்லை, 1000க்கும் மேல் ஓதினாள். இதைத் தொடர்ந்து 10 நாட்கள் ஓதுவதாக நியத்து வைத்து கொண்டிருக்கின்றாள். 7-8 நாட்களிலேயே அல்லாஹ் அவளுடைய விதியை மாற்றிக் கொடுத்தான். எப்படி என்றால், ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என நினைத்திருந்தார். இவ்வேளையில் அவருக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. ஆனால் அந்த பணம் அவரிடம்தான் இருந்தது. இதனை என்ன செய்யலாம் என ஒரு ஆலிமிடம் கேட்டபோது, யாராவது கஷ்டப்படும் குடும்பத்துக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று கூறினார். ஊரில் விசாரித்து பார்த்தால் இந்த பெண்ணை பற்றி கூறினார்களாம். அப்போது அந்த வசதி படைத்த மனிதர் தேடி சென்று அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுத்தார்களாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் கணவருடைய மருத்துவ செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அந்த பொறுப்பை அவர்களே ஏற்றுக்கொண்டார்களாம். கடனும் அடைக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு சிறந்த விடயமாக உள்ளது என்று பாருங்கள். இந்த தஹஜ்ஜத்தும் இஸ்திக்ஃபாரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது அவளுக்கு மட்டுமல்ல, ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே பெரிய தேவையுடையவர்களாகவும் மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர், கடன் அதிகமாக இருக்கக்கூடியவர், வெறும் 10 நாள் தஹஜ்ஜத் தொழுகையை வழக்கமாக நீங்கள் தொழுது இஸ்திக்ஃபாரை 1000 முறை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதை யாராலும் தடுக்க முடியாது.
இது நம் வாழ்வில் நடைபெறாது என நினைத்த விடயங்களை கூட நடைபெறும். ஏனென்றால் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதியளித்த ஒரு நேரத்தில் நாம் துஆக்களை கேட்கிறோம். ஆகவே அதை நிச்சயமாக அல்லாஹ் நடாத்தி தருவான். அத்தோடு இஸ்திஃபாரை யார் அதிகமாக ஓதுகின்றனரோ அவர்கள் கேட்பதை கொடுப்பதாகவும் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமலாகவும் இது காணப்படுகிறது. எனது அடியான் அவன் தேவையை என்னிடம் கூறிவிட்டான், நான் அதை கொடுப்பேன் என்று கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ், அதாவது சிறிய ஒரு வார்த்தை அஸ்தாஃபிருல்லாஹ் என்று கூறுங்கள், அதுவே போதுமானது. இந்த இஸ்திஃபார் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அமலாகவும் காணப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 அமல்களை தொடர்ந்து செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம். ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.